بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரை தொட்டும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் தந்தருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, என்னென்ன நல்ல அமல்கள் நல்ல வேலைகள் எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அத்துணை நல்ல அமல்களையும் நல்ல பணிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளினூடாக சமூகத்துக்கும் நாட்டுக்கும் மனித குலத்துக்கும் என்னென்ன நலவுகள் இருக்கிறதோ அத்துணை நலவுகளும் கிட்ட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக நேரடியாகவே வகுப்புக்கு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நாங்கள் சென்ற வாரம் அல்லது அதற்கு முந்தின வாரம் தண்ணீர் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், தண்ணீர் என்பது ஒரு அருள், ஒரு நிஅமத், அல்லாஹ்வினால் எங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு செல்வம், அதனை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையினுடைய ஓட்டமே தண்ணியில்தான் தங்கியிருக்கிறது என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீர் வளத்தை பாதுகாத்து கொள்வது நம் அனைவருடைய பொறுப்பு என்பதை கொஞ்சம் ஆழமாக சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்கள் பார்த்தோம். நீர்வளத்தை பாதுகாப்பது என்று சொல்லும் பொழுது வெறுமனே ஒது செய்யும் பொழுது தண்ணீரை சிக்கனமாக பாவிப்பதும், குளிக்கும் பொழுது தண்ணீரை சிக்கனமாக பாவிப்பதும், அல்லது தண்ணீரை குடிக்கும் பொழுது வீண்வரியம் செய்யாமல் பாவிப்பதும் என்பது மீது மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. தண்ணீரை பாதுகாத்து கொள்வது என்பது அதனுடைய சோர்ஸ், அதனுடைய அடிப்படையானவைகளையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தண்ணீர் பூமியிலிருந்து கிடைக்கிறது. குல் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமை யஅதீக்கும் பிமாஇன் மஈன். பூமியில் தோண்டினா தண்ணி கிடைக்குது. வாட்டர் டேபிள் எங்களுக்கு நல்ல அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலத்தில் 5 அடி தோண்டினா தண்ணி கிடைக்கும் என்ற இடங்கள் இப்போ 20 அடி தோண்ட வேண்டி இருக்கிறது. ஒரு கிணம் இருக்கிறது, கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட் கழிவறை என்னுடைய ஒரு பிட்டையும் போட்டால் எப்படி இருக்கும்? அது எப்படி சாத்தியப்படும்? அயல் வீட்டாருடைய கடமைகளில் ஹக்குகள் பேணப்பட வேண்டும் என்னும் பொழுது இதுவும் கவனிக்கப்பட வேண்டும். அவர்கள் பாவிக்கக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது. என்னுடைய வீட்டுக்கு தோட்டத்தில் என்னுடைய பவுண்டரியில் நான் ஒரு டாய்லெட் பிட் தோண்டுகின்றேன். அது என்னுடைய காணி, என்னுடைய இடம் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். ஆனாலும் நீர் வளத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய பாதிப்பு என்ன என்பதையும் நாங்கள் யோசித்து கொள்ள வேண்டும். இப்படியாக தண்ணீரை பற்றி மிச்சம் பேச வேண்டும். மரங்கள் வெட்டப்படும் பொழுதெல்லாம் மழை தண்ணீருடைய பற்றாக்குறை ஏற்படும் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். பாடசாலைகளில் மாணவர்கள் விஞ்ஞான பாடம் படிக்கும் பொழுது, புவியியல் சம்பந்தமாக படிக்கும் பொழுது, மலை எப்படி உற்பத்தியாகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான், அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் இவைகளை படித்திருக்கின்றோம். எனவே விஞ்ஞானம் என்பது குர்ஆனுக்கு அப்பால் பட்டதல்ல. விஞ்ஞானமும் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக உலகத்துக்கு மக்கள் சொல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் அதை மிக தெளிவாக, அழகாக, துல்லியமாக சொல்லிவிட்டான். மழை இப்படித்தான் நடக்கிறது. சஹாப், அதாவது மேகங்கள் எப்படி உற்பத்தி ஆகிறது, எப்படி நடக்கிறது, சுப்ஹானல்லாஹ். மரங்கள் வெட்டப்படக்கூடாது. மரங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். மரத்தை நட்ட வேண்டும்.
நாங்கள் மரம் நாட்டக்கூடிய சமூகம் அல்லாமல் மரம் வெட்டக்கூடிய சமூகம் அல்ல. காடுகள் அழிக்க அழிக்க எப்படிப்பட்ட மலை வீழ்ச்சியில் குறைபாடுகள் ஏற்படும், இவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவைகள் அனைத்தும் எங்களுடைய மார்க்கத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட விடயங்கள். இப்போ ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்க பார்ப்போம். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எத்தனை மரம் நாட்டி இருக்கின்றோம், எத்தனை மரம் வெட்டி இருக்கிறோம் என்று சொல்லி கவலையுடன் சொல்லுகின்றேன். நானும் நீங்களும் மரம் வெட்டி இருக்கிறோம் என்ற பட்டியலில் தான் கூடுதலாக இருப்போம். வீடு கட்ட மரம் வெட்டி இருக்கின்றோம், கடைகளை கட்ட மரத்தை வெட்டி இருக்கின்றோம். ஏதோ ஒரு கட்டுமான பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்றிருந்தால் எத்தனையோ மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டுத்தான் நாங்கள் என்ன செய்கின்றோம், அந்த இடத்தில் ஒரு கட்டுமானத்தை கட்டுகின்றோம். சுப்ஹானல்லாஹ். சில வளர்ந்த நாடுகளில் போய் பார்த்தால் மனிதர்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் இருப்பது போல மரங்களுக்கும் இருக்கிறது. அந்த அளவுக்கு மரத்தை பாதுகாக்கிறாங்க. பழைய மரம், பாதுகாக்கப்பட வேண்டிய மரம். சுப்ஹானல்லாஹ். அது இருப்பதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இவ்வளவு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதை பற்றி தனியாக புவியியல் சம்பந்தமாக, சூழல் சம்பந்தமாக நாங்கள் படிக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். மரம் வெற்ற சமூகம் அல்ல, மரம் நாட்டுகின்ற சமூகம். ஒரு மரத்தை நாட்டி விட்டு போங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மரத்தை நாட்டி என்ன லாபம் கிடைக்கும் என்பதை பற்றி சிந்திப்பது உன்னுடைய பொறுப்பல்ல. எனக்கு என்ன லாபம் இல்லை, இது முளைக்குமா முளைக்க மாட்டாதா, வாழுமா வாழ மாட்டாதா, இருக்குமா இருக்க மாட்டாதா, அதை பற்றி எனக்கு நான் கேள்வி கேட்கப்பட மாட்டேன். நான் ஒரு மரம் நாட்டினேனா என்பது சம்பந்தமாக என்னிடத்தில் கேட்கப்படும். நாட்டுவதற்கு அவகாசம் இருந்தது, நாட்டி விட்டு போக முடியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருடன் திருடிவிட்டு போனால் திருடனுக்கு திருடாக இருக்கும், மரத்தை நட்டியவனுக்கு சதகாவாக இருக்கும். பறவைகள் சாப்பிட்டு விட்டு போகிறது, அது பறவைகளுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும், அது எனக்கு நான் கொடுக்கக்கூடிய தர்மமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். மாங்காய் மரத்தில் மாங்காவை பறவைகள் சாப்பிட்டு விட்டு போகலாம். ஒரு திருடன் திருடிக்கொண்டு போக முடியும், பல பேருக்கு உணவாக மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ். சில பூக்களுடைய அந்த பானியை குடிப்பதற்கு எங்கேயோ இருக்கிற தேனீகள் அதை என்ன செய்து உறிந்து கொண்டு போகிறது, அது எனக்கு சதகா, நான் கொடுத்த தர்மம். சுப்ஹானல்லாஹ். அப்படித்தானே மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அதனால தானே சொல்லப்பட்டது மரத்தை நாட்டுங்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவருடைய கையில் ஒரு சின்ன மரக்கண்டு இருக்கிறது, ஃபசீலா, ஒரு மரக்கண்டு கையில் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு விளங்குது, நாஃபிஹ் சூர், சூரூதக்கூடிய மலக்கு அவர் ஊதுகுழலை எடுத்து வாயில் வைத்து கொண்டிருக்கிறார் ஊதுவதற்காக வேண்டி. அவருடைய வேலையை அவர் செய்யட்டும், அவர் எப்போ ஊதணுமோ அப்போ ஊதுவார். அது ஊதினா என்ன நடக்குமோ அது நடக்கும். வனுஃபிஹ ஃபிஸ்ஸூர் ஃபஇதா வனுஃபிஹ ஃபிஸ்ஸூர் ஃபஸஅக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். அவருடைய வேலையை அவர் செய்யட்டும், அவர் ஊதுற நேரத்தில் ஊதுவார். அது ஊதினத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அல் காரிஅத்து மல் காரிஅ வமா அத்ராக மல் காரிஅ யௌம தரன் நாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி மிக தெளிவாக விரிவாக சொல்லி இருக்கிறான். கியாமத்துடைய நாள் வரும்பொழுது, நேரம் வரும்பொழுது எப்படி மக்கள் இருப்பார்கள். யௌம யஃபிர், மக்கள் ஒத்தரை விட்டு ஒத்தர் ஓடிக்கொண்டிருப்பார்கள். பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை கீழே போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மயக்க நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். பதட்டத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த சூர் ஊதப்பட்டால் அது நடக்கும், அது நடக்கட்டும். ஆனால் அவருடைய வேலையை அவர் செய்யட்டும். அவர் அதற்கு ஏவப்பட்டவர். நான் எதுக்கு ஏவப்பட்டிருக்கின்றேன்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய கையில் இருக்கின்ற அந்த மரம் இருக்கிறதே, அந்த கண்டு, அந்த செடி, அதை நீ நட்டிவிடு, அதை நட்டிவிடு. உன்னுடைய பணி நட்டுவது தான். அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். விவசாயம் நீங்க செய்றீங்களா, நாங்க செய்கிறோமா? உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க பூமியை பதப்படுத்துறீங்க, பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தந்த தண்ணியை நீங்க ஊத்துறீங்க.
யுஸ்கா பிமாஇன் வாஹித், ஒரே வகையான தண்ணீர் வயல் நிலங்களுக்கு ஊற்றப்படுகிறது. ஆனால் அந்த தண்ணீரினூடாகத்தான் இவைகள் முளைத்து மாஷா அல்லாஹ் பச்சை பசேரண்டு ஆகி அது இப்படியே வந்து மரமாகி செடியாகி அதில் வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தானியங்கள் எல்லாம் கிடைக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ருசி. ஒரே வகையான தண்ணீர் ஊற்றப்படுகிறது. ருசி ரசனை ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கிறது. மாம்பழம் இனிக்கிறது, புளியங்காய் புளிக்கிறது, பாவக்காய் கசக்கிறது, கொச்சிக்காய் உரைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரே தண்ணீர், ஒரே பூமி. யார் செய்கிறான்? யார் செய்கிறான்? ஒருவன் இருக்கிறான், அவன்தான் வணங்கப்பட தகுதியானவன். அவனுடைய பராமரிப்பு யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்தை பூமியை, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ளவைகளை எல்லாம் நிர்வாகம் செய்யக்கூடியவன். என்னை நிர்வாகம் செய்ய மாட்டானா? என்னுடைய கஷ்டத்தை நிர்வாகம் செய்ய மாட்டானா? என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தர மாட்டானா? என்னை அணைத்துக் கொள்ள மாட்டானா? விண்ணில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லித்தரக்கூடிய ஒரு அல்லாஹுடைய நபியங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய சொல்லித்தரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்து விடுவோம். மரம் நட்டுவோம், மரம் நட்டுவோம். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், குறைஞ்சது நாங்கள் ஒரு மரத்தை நட்டுவோமே அல்லாஹ்வுக்காக வேண்டி. அதில் கிடைக்கக்கூடிய பலன், லாபம் சதகாவாக எங்களுக்கு மாறிவிடும். அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றிய மக்களாக மாறிவிடுவோம். ஏனென்று சொன்னால், மரத்தை நட்டுவிட்டால் அந்த மரம் செய்யக்கூடிய ஜிக்ருகளுடைய நன்மைகளும் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சொல்லுகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களுக்கு பக்கமாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அந்த கபரில் இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிவித்து கொடுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? 2 மரத்தை நட்டுவிட்டார்கள் அந்த கபர்களுக்கு மேலால். இந்த மரம் செய்யக்கூடிய ஜிக்ருகளினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய கபருடைய வேதனைகளை லேசாக்குவானாக, லேசாக்கட்டும். ஜிக்ரு செய்யக்கூடிய மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கபருக்கு ஒரு நலவு கிடைக்கும் என்பது நபியினுடைய வார்த்தைகளாக இருக்கும் என்றிருந்தால், ஜாக்கிரீன்களுடன், அல்லாஹ்வை ஜிக்ரு செய்யக்கூடிய நல்ல மக்களுடன், அல்லாஹ்வை மறக்காமல் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடன் நாங்கள் நெருக்கமாக இறுக்கமாக இருப்போம் என்றிருந்தால் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க மாட்டாதா? எங்கள் இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும், இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டும். மௌத்தாகி உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு மண்ணறைக்கு போனவர்களுக்கு, மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு கூட அவர்களுக்கு லாபம் கிடைக்க மாட்டாது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, அங்கே போனதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மரம் நட்டப்பட்டு அந்த மரத்தினூடாக அவர்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு ஆதரவு கிடைக்கும், ஒரு நலவு கிடைக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தருவதாக இருந்தால் நாங்கள் யோசிக்க வேண்டும். பல பாடங்களை இதனூடாக படித்துக் கொள்ள முடியும், பல பாடங்களை படித்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. செய்தி என்னவென்று சொன்னால், நீர்வளத்தை பாதுகாத்துக் கொள்வோம். நீர்வளம் என்பது கையில் இருக்கக்கூடிய தண்ணீர் மட்டுமல்ல, விண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பூமிக்கு கீழுள்ள தண்ணியைக்கும் பாதகம் ஏதும் ஏற்படுத்தி விடாமல் அதையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய ஆரோக்கிய தன்மைக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய ஊரில் பெய்யக்கூடிய மழையையும் ஆரோக்கியமான மழையாக எப்படி ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி அதை செய்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகம் தண்ணீர் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லது தண்ணீருடைய பற்றாக்குறை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்து சொன்னார்கள், எங்களுக்கு
தண்ணீருக்காக வேண்டி இறைவனை பிரார்த்தியுங்கள் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அதைத்தான் வைதிஸ்தஸ்கா ஸலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடி தொடுவது என்று நாங்கள் சொல்லுவோமே, அந்த இஸ்திஸ்காவுடைய அதே வார்த்தை தான் இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அவருடைய சமூகத்துக்காக வேண்டி மலை தேடி தொழுதார்கள் அல்லது தண்ணீர் தேடி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு சொன்னான், இல்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர், உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கம்பினால், அந்த அசாவினால் இந்த கற்பாறையில் நீங்கள் அடித்து விடுங்கள், அடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நான் சென்ற வாரத்துக்கு முன்னாலேயும் சொன்னேன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கற்பாறையிலிருந்து தண்ணீரை தருகின்றான். அவனுக்கு முடியும், அவன் செய்யக்கூடியவன். கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது, ஒரு குழந்தையினுடைய கால் அடிக்கப்படுகிறது, அங்கிருந்து தண்ணீர் கிளம்பியது, தண்ணீர் வந்தது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையை ஒரு பாத்திரத்தில் போட்டார்கள், அங்கிருந்து தண்ணி வந்தது. சுப்ஹானல்லாஹ், தண்ணீர் அல்லாஹ்வுடைய அது ஒரு ஆச்சரியமானது. சுவர்க்கத்தில் 4 வகையான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர் ஒரு ஆறு, பால் ஒரு ஆறு, தேன் ஒரு ஆறு, மது ஒரு ஆறு. மஸலுல் ஜன்னத்துல்லதி வஉஇதல் முத்தகூன். சுப்ஹானல்லாஹ், இறை பக்தர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் எப்படி தெரியுமா? அங்கிருந்து தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அங்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பாலாறு, தேனாறு, மதுவாறு, தண்ணீர். சுப்ஹானல்லாஹ். இப்போ மனிதர்கள் யோசிக்கிறாங்க, ஒரு முஃபஸ்ஸிர் எழுதியிருக்கிறாங்க, மனிதன் சுவர்க்கத்தில் இருக்கிற 4 வகையான ஆறுகளை பற்றியெல்லாம் ஆச்சரியப்படுகிறான். மனிதா, அங்கே மட்டுமல்ல, உன்னுடைய தலையில இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 4 வகையான தண்ணீரை உற்பத்தி செய்கின்றான். 4 வகையான தண்ணீர் உற்பத்தி ஆகிறது தலையிலிருந்து. மனிதனுடைய கண்ணால் கொட்டக்கூடிய கண்ணீர் ஒரு வகையான கண்ணீர், ஒரு வகையான தண்ணீர். அதனுடைய சுவை, அதனுடைய ரசனை, அது உப்புத்தன்மை நிறைந்தது, அது வித்தியாசமானது. மனிதனுடைய காது எப்பொழுதுமே ஈரப்பசுப்போடு இருக்கிறது, அங்கேயும் ஒரு ஸ்ப்ரே பண்ணப்படுகிறது, அதனுடைய தன்மையும் வித்தியாசமானது. வாயில் எச்சி ஊறிக்கொண்டே இருக்கிறது, அது வாய் உள்ளுக்கு இருக்கும் வரைக்கும் ஒரு வகையான திரவியமாக இருக்கும், அதனுடைய தன்மை வித்தியாசமானது. வாய்க்கு வெளியெடுத்து கையில் தேய்ச்சி பார்த்தா அது மிகவும் வாசம், அதனுடைய வாசம் மிகவும் மோசமானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மனிதனுடைய மூக்கில் வரக்கூடிய தண்ணி வித்தியாசமானது. சுவர்க்கத்தில் 4 ஆறுகள் ஓடுகிறது என்பதை உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாமல் இருக்கலாம், முடியாது. மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத். சுப்ஹானல்லாஹ், அந்த சுவர்க்கத்தை கற்பனை செய்ய முடியாது. ஆனால் சுவர்க்கத்தில் 4 ஆறு ஓடுவதை விடவும் வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்ஸிரூன், நீங்கள் உங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ஏன் தலையிலிருந்து 4 வகையான ஆறுகள் ஓடுவது போன்றே 4 வகையான தண்ணீர் உற்பத்தி ஆகிறது. மூக்கில் வரக்கூடிய தண்ணி வித்தியாசமானது, எப்பயுமே ஈரப்பசுப்பாகத்தான் இருக்கும். வாயில் உருவாகிற எச்சி வித்தியாசமானது, காதில் வரக்கூடிய தண்ணீர் வித்தியாசமானது, கண்ணில் கொட்டக்கூடிய தண்ணீர் வித்தியாசமானது. எந்த அளவு குலமாக்க சொல்லியிருக்கிறாங்க என்றிருந்தால், சந்தோஷமான நிலையில் கொட்டக்கூடிய கண்ணீர் சந்தோஷ கண்ணீர், கவலைகள் நிறைந்த நேரத்தில் கொட்டக்கூடிய தண்ணீர் கவலையினுடைய கண்ணீர். இந்த 2 கண்ணீரும் வித்தியாசமானது, அதனுடைய தன்மைகள் வித்தியாசமானது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். தாயினுடைய மார்பில் சுரக்கக்கூடிய பால், ஆண் குழந்தையை தான் பெற்றெடுத்திருந்தால் ஆண் குழந்தையினுடைய பாலும், பெண் குழந்தையை தான் பெற்றெடுத்திருந்தால் பெண் குழந்தைக்காக வேண்டி சுரக்கக்கூடிய பாலும் வித்தியாசமானதாக இருக்கும் என்று சொல்லி உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சக்தி படைத்தவன், எங்களுக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். ஆனால் அவ்வளவு சக்தி படைத்த அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்லில் இருந்து தண்ணி அப்படியே வெளியாக்க இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லித்தரான், எனக்கு அதை செய்ய முடியும், கற்பாறையிலிருந்து தண்ணீரை வெளிக்கொண்டு வர முடியும். ஆனாலும் உங்களுடைய மனிதர்களுடைய ஒரு முயற்சியும் அதனுடன் இணைக்கப்பட வேண்டும், இணைக்கப்பட வேண்டும். மனித முயற்சி இணைக்கப்பட வேண்டும். ஒரு தாய்க்கு பிரசவமாக, ஒரு தாயினுடைய கருவில் குழந்தை கருத்தரிக்குது, அதை அல்லாஹ் அங்கே வச்சு பராமரிக்கிறான். அங்கே வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கீன் என்று சொல்லுகிறான். ஒரு ஆரோக்கியமான
ஒரு இடம், அது பாதுகாப்பான இடம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு தாயினுடைய கருவை பற்றி, கருவறையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபேக்டரி மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்கின்றான். ஆனால் அந்த தாய்க்கு அவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து கருவில் அந்த குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருத்தரிக்க செய்து அதை பராமரிக்கக்கூடியவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தாய்க்கு, நீனும் கொஞ்சம் இணைந்து கொள். அந்த ப்ராசஸில் ஒரு தாயினுடைய பங்களிப்பும் வருகிறது. குழந்தை வெளியே வருகிறது. சும்ம சபீல யஸ்ஸரா. மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு வரக்கூடிய மனிதன், உலகத்துக்கு வரக்கூடிய மனிதர்கள், நானும் நீங்களும் அனைவருக்கும் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். உன்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமே ஒரு சேலஞ்ச். உன்னுடைய வாழ்க்கையினுடைய துவக்கமே ஒரு வகையான சவால். என்ன சவால்? நாங்கள் வெளியே வரக்கூடிய வழி இருக்கிறதே, பாதை இருக்கிறதே, அது உங்களுடைய தலையை விடவும் சின்ன இடம். தலையை விடவும் சின்ன இடம். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? உங்களோட வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எப்பயுமே பெருசாகத்தான் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய, அதிலிருந்து வெளியே வருவதற்கு இருக்கக்கூடிய வழிகள், பாதைகளை விடவும். பிரச்சனை பெரிய பிரச்சனையா? எப்படி அப்பா இந்த பிரச்சனை முடியும்? இதுக்கு பிறகு நாங்கள் முடிஞ்சு, இனி சரிவர போர் இல்லை, இதுக்கு பிறகு இது நினைச்சவும் வானம். நாங்கள் எத்தனை ஆயிரம் முறை சொல்லியிருப்போம், எத்தனை ஆயிரம் முறை சொல்லியிருப்போம். அல்லாஹ் மனித வாழ்க்கையை உலகத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லுகிறான், பதறாதே. நீ பிறக்கும் பொழுதே உனக்கு சவாலாகத்தான் இருந்தது. உன்னுடைய தலை நீ வெளிவரக்கூடிய வழி வாசலை விடவும் பெரிதாகத்தான் இருந்தது. பிரச்சினை பெரிதாக இருந்தது, பாதை சிறிதாக இருந்தது. சும்ம சபீல யஸ்ஸரா. உன்னுடைய தாய்க்கு ஒரு பிரசவ வேதனையை கொடுத்து அதை சுமந்து கொள்ளக்கூடிய அளவுக்குரிய சக்தியையும் அல்லாஹ் கொடுத்து, அதை நீ வெளியே வந்ததுமே அந்த வருத்தத்தையும் அந்த கஷ்டத்தையும் அவள் மறந்து விடுகின்றாள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பிரசவ வேதனை ஒரு வேதனையாக இருக்கிறது என்பதை ஆயுள் காலம் முழுக்க அந்த தாய் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் இரண்டாவது குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அங்கே போக மாட்டாள். அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய ஏற்பாடு. இறைவன் எங்களை நிர்வாகம் செய்கின்றான். எதை ஞாபகத்தில் வைக்க வேண்டுமோ அது ஞாபகத்தில் இருக்கிறது. எது மறக்கடிக்கப்பட வேண்டுமோ அது மறக்கடிக்கப்படுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லுகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இவ்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர். நீங்கள் துவா கேட்டீங்க, தண்ணிக்கு நான் தண்ணியை தருவேன், இந்த கட்பாறைக்குள்ளே இருந்து தண்ணி வெளிவரிய போகுது. ஆனால் நீங்கள் ஒரு வேலை செய்யணும், நீங்கள் கம்பால் அடிச்சோணும். இவ்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர். உங்களோட கம்பால, உங்களோட கையில் இருக்கிற கம்பால் அடியுங்க. இப்போ அடித்தாங்க. இங்க அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லித்தரான்? எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் மனித முயற்சி இணைக்கப்பட வேண்டும். மூசா ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, குழந்தையை சுமந்து இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான குழந்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுமந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. மக்கள் என்ன சொல்லுவாங்க? தந்தை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்குறாங்க, யா லைத்தனி, நான் இதுக்கு முன்னாலே மௌத்தாக இருக்கக்கூடாதா, ஃபகுந்து நசியன் மன்சியா, நான் மறந்து போனவர்களில் ஒருவனாக நானும் இருந்திருப்பேனே. சிறுகாலத்திலேயே இந்த நிலை எனக்கு ஏற்படுவதற்கு முன்னாலேயே நான் மௌத்தாக இருந்தால் எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்குறாங்க. ரொம்ப வருத்தத்துடைய சொல்கிறாங்க, என்ன மக்கள்கிட்ட கதை கேட்க வேண்டுமே, மக்கள் கதை சொல்லுவாங்களே. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அதை அல்லாஹ் சொல்லுகிறான், சரியா, ஒரு குழந்தை வயிற்றில் தரித்து விட்டதா, அதை நான் தானே உருவாக்கினேன், அந்த குழந்தையை வெளியே கொண்டு வருவது நான் தானே. சரி, தாகமாக இருக்குதா, பசியாக இருக்குதா, உங்களோட காலை கொஞ்சம் அடிங்க பார்ப்போம். தண்ணி வருகிறது கீழிருந்து, மனிதனுடைய கால் பூமியில் தட்டிப்படுகிறது. அங்கிருந்து அல்லாஹ் தண்ணியை வெளியாக்குகிறான், ஆறாக ஓடுகிறது. அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்த அந்த ஈச்சப்பட குத்தியை அல்லாஹ் உசுப்பச் சொன்னான். உசுப்பினாங்க. ஒரு மரத்தை உசுப்பல்ல, ஒரு குத்தியை உசுப்புறாங்க.
ஈத்த பழம் அங்கிருந்து கொட்டுகிறது. நூஹ் நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் துவா கேட்டாங்க, இந்த சமூகத்தை அழிச்சு விடு யா அல்லாஹ், இந்த சமூகம் திருந்தாத சமூகம் யா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொன்னான், சரி அப்படியா, நான் துஆவை கபூல் செய்கிறேன், இந்த சமூகம் அழிக்கப்படும். இஸ்மாயில் ஃபுல்க், நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்க பார்ப்போம், பாதுகாப்புக்காக வேண்டி உங்களோட சமூகத்தை ஏற்று. ஏன் அல்லாஹ்வுக்கு ஒரு கப்பலை செஞ்சு கொடுக்க முடியாதா? எந்த ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் நீங்கள் எந்த ஒரு துஆ கேட்டாலும் அந்த துஆவுக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கும். நீ என்ன செய்ய போறாய், உன்னுடைய முயற்சி என்ன, உன்னுடைய திடகாத்திரம் என்ன, உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, படிக்கப்பட வேண்டிய பாடம் குர்ஆன். இது கதைகள் அல்ல, இது வாழ்க்கை பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ் தண்ணி தா. அல்லாஹ் சொல்கிறான், தண்ணி இருக்குது இந்த கட்பாறைக்கு கீழே பின்னால், கட்பாறைக்குள்ளே இருந்து தண்ணீர் வெளியே வரும். ஆனால் நீங்கள் ஒரு வேலை செய்யணும், உங்களோட கையில் உள்ள அசாவால் அதுக்கு மேலே நீங்கள் அடிக்கணும். நீங்கள் அடித்தா இன்ஷா அல்லாஹ் தண்ணி வரும். தொடர்ந்து கதைப்போம். படிக்க வேண்டிய ஒரு பாடம் வாழ்க்கையில் மனிதர்களுடைய முயற்சியும் இணைக்கப்பட வேண்டும். அந்த முயற்சிக்கும் அல்லாஹ் தரக்கூடிய அருளுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இருக்க மாட்டாது. ஆனாலும் இறைவனுடைய கட்டளை செய்ய வேண்டும், செய்தாக வேண்டும், நாங்களும் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.